கனடாவில் இரண்டு சாரதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் நிலைமை காரணமாக வீதியில் சென்ற இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஹமில்டன் பகுதியில் இரவு ஏற்பட்ட கோர விபத்தில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் யோர்க் பவுல்வர்டு மற்றும் ஓல்ட் குவெல்ஃப் வீதி அருகே இடம்பெற்றது. இரவு 8:45 மணியளவில் வீதியால் சென்ற பாதசாரதி மீது வாகனம் மோதியதாக போலீசாருக்கு அவசர அழைப்பு கிடைத்துள்ளது. படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி வீதியில் சென்ற இரு வாகன சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் இந்த விபத்தில் முடிந்ததாக தெரிய வந்துள்ளது. இரு வாகனங்களின் சாரதிகளும் வாகனங்களை நிறுத்திவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஒரு வாகனத்தில் இருந்து இறங்கி மற்றைய சாரதியுடன் பேச சென்ற போதே அந்த சாரதி வாகனத்தை வேகமாக எடுத்து செல்ல முயன்றுள்ளார். அப்போது அந்த இளைஞர் மீது கார் மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை ஏற்படுத்திய 29 வயதுடைய பர்லிங்டன் பகுதியைச் சேர்ந்த சாரதி சம்பவ இடத்தில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். எனினும் பின்னர் அவர் போலீசாரை தொடர்பு கொண்டதை அடுத்து கைது செய்யப்பட்டார். உயிர் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பிச் சென்றமை ஆகிய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து ஹமில்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விபத்து நடந்த நேரத்தில் அந்த பகுதியில் பயணித்த வாகன சாரதிகள் எவராவது தமது டேஷ்கேம் காட்சிகளை வைத்திருந்தால் அல்லது விபத்தை நேரில் கண்டவர்கள் இருந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.